ஒன்றது நல்லது பினைன் டியூமர். அதாவது கட்டி ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா ஃபர்தர் தெரப்பி தேவைப்படாது. நம்ம ரேடியேஷன் கீமோதெரப்பி அதுவும் தேவைப்படாது. கிரேட் 2 அவங்களுக்கு கட்டி நல்லா ஃபுல்லாக எடுத்தாலும் கூட ரேடியேஷன் தேவைப்படும். கிரேட் 3னா ரேடியேஷனோட சேர்த்து கீமோதெரப்பியும் தேவைப்படும். ஸோ கிரேட் 1 வந்து பினைன் சொல்லுவோம். அதுக்கு வந்து கட்டி சப்போஸ் கட்டி எடுக்க முடியல, கொஞ்சம் கட்டி இருக்குதுன்னா அப்பதான் நம்ம ரேடியேஷன் தேவைப்படும். பட் கட்டி நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ரேடியேஷன் தேவைப்படாது. ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணணும். திரும்பி இது வரதுக்கு சான்சஸ் இருக்கு ரொம்ப கம்மி. இது கிரேட் 1ன்றதுனால 98% வராது. பட் யூஸ்வலி என்ன 50 ஃபாலோ பண்ணணும்னா 2 மாதம் அப்புறம் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்புறம் வருஷத்துக்கு கொஞ்சம் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் 3 இயர்ஸ்க்கு பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஒன்று ரெண்டு அதே ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்க இங்கே வரும்போது நார்மல் ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க. ட்ரௌசி ஆல்டர்னேட் சென்சரின்னு சொல்லுவாங்க. சென்சரி ஆல்டர்னேட் இருந்தாலும் கட்டி வரும் காரணம் கிடையாது. யார் பண்ண ரொம்ப காமன் பண்ணிட்டு மெனிஞ்சியோமாங்கிறது ஒரு காமனான பிரெயின் யூனிவர்சிட்டி செகண்ட் காமனஸ்ட் மெனிஞ்சியோமா. அதில் கான்வெக்சிட்டி அதாவது சர்ஃபேஸ் இருக்கிறது காமன். ஸ்கல் பேஸ் அதாவது மூளைக்கு அடியில் இருக்கிறது மோர் காம்ப்ளெக்ஸ். அதுலேயும் இந்த கிரிட்டிக்கல் லொகேஷன்ஸ் ஸ்பீனாய்டுன்னு சொல்லுவோம். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அந்த ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் லொகேஷன்ஸ் அது. ஏன்னா சுற்றி தான் பிரெயினுக்கு போகிற ரத்த குழாய், பிரெயினுக்கு போகிற நரம்பு எல்லாமே அது வழியாக தான் போகும். ஸோ நம்ம அந்த கட்டியை ரொம்ப வேஸ்குலராக வரும். ஹை வேஸ்குலர் ப்ளீடிங் நிறைய இருக்கும். அந்த நரம்புகள் அந்த ரத்த குழாயெல்லாம் ரொம்ப மைன்யூட் வெசல்ஸ். அதுலேருந்து அந்த கட்டியை பிரித்து எடுக்கிறது வெரி காம்ப்ளெக்ஸ். இல்லை ஸ்கேன் அவங்க ட்ரௌசி ஆகிட்டதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கா ஸ்கேன் சிடி ஸ்கேன் பண்ணுறதா அந்த மாதிரி கட்டி ஓனாயிட்டு மாதிரி. இது ரொம்ப ரேர் பிரசன்டேஷன். யூஸ்வலாகவே இந்த கட்டி இருக்கும்போது வேற ஏதாவது சிம்டம்ஸ் கொடுத்து ஒரு தலைவலியோ இல்லை ஒரு மயக்கம் ஒரு ஃபிட்ஸ் மோஸ்ட் காமன்லி இந்த இதுதான் அப்பதான் ஸ்கேன் பண்ணி இந்த கட்டி கண்டுபிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் பிகாஸ் அவங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ கோமா ஸ்டேஜ் போனவங்களை ரெஸ்கியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் ஆப்ரேஷன் மூலமாக ரெஸ்கியூ பண்ணியிருக்கீங்க. அது எப்படி டைம்லி டைம் தான் இருக்குது. சப்போஸ் கோமாவில் நிறைய காரணம் இருக்குது. எதனால அவங்க கோமா ஸ்டேஜ் போகிறாங்க. சம்டைம்ஸ் ஹை ப்ரெஷர் இந்த பிரெயினால தான் போகணும்னா டைம்லி இன்டர்வென்ஷன் கேன் கெட் பேக். ஒரு மேஜர் ஹெட்டில் அடிப்பட்டவங்க அப்படின்னா போகணும். பெரிய டியூமர் அந்த டியூமர் எடுத்துட்டு அந்த கட்டியை எடுத்துட்டு அந்த ப்ரெஷர் குறைஞ்சிச்சுன்னா தே கேன் கம் பேக் டு நார்மல். ஸோ டைமிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த மிஸ் பண்ணிட்டவங்க டைம் அப்படின்னா அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம் ட்ராமா. அதே மாதிரி தான் அந்த கட்டிக்குமே அந்த சப்போஸ் அவங்க கோன் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவோம். கோன்னா ஹெர்னியேஷன். ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து மூளைக்கு போகிற ரத்தம் ஸ்டாப் ஆகிடும். அப்போ வந்து ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடும். அந்த ஸ்ட்ரோக் முக்கியமான நரம்புகள் பாதிச்சுன்னா அன்கான்ஷியஸாக வெளில வராங்க. மயக்க ஊசி போட்டதுனால தான் அவங்க அந்த மாதிரி மயக்க ஊசி போடுறது கிடையாது. இல்லை இடுப்பில் போட்டதான். மயக்க ஊசிங்கிறது அது வந்து மருந்து போடுறதுக்காக இல்லை. அது வந்து ஜென்ரலாக பிரெயின் கொண்டு வர. ஏன்னா அந்த ஸ்பைனில் போடுற ஊசி இடுப்புக்கு கீழே மருந்து போகும். மருந்து போடுற ஆப்ரேஷனோ இல்லை அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷனோ எர்னியாவோ எதுனாலும் ஸ்பைனில் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த ஹோல் இருக்கு இல்லையா ஸ்பைனல் டியூப்னு சொல்லுவோம். அந்த டியூப்ல தான் அந்த இன்ஜெக்ஷன் போகும். அந்த சின்ன ஹோல் அது க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 days ஆகும். ஜென்ரலாகவே நம்ம அந்த ஸ்பைனல் ஹெட்டேக் சொல்லுவோம். அதனால தான் அந்த ஸ்பைனல் கொடுத்தவங்களுக்கு ஒரு 3 days 4 days ஜாஸ்தி நடக்கக்கூடாது, ஃப்ளாட்டாக படுத்துக்கணும்னு சொல்றது காரணம் வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் லீக் ஆகும் யூஸ்வலாக. அப்புறம் இன்ஜெக்ஷன் போடுற ஐயம் அந்த சின்ன ஹோல் ஸ்கின்ல ஒரு 3 நாளைக்கு தடுப்பு தெரியும் ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி தான் அந்த ஹோல் அது வழியாக பிரெயின் வாட்டர் கொஞ்சம் லீக் ஆகும். அந்த ஸ்பைனல் டேக் லீக் சொல்லுவோம். 3 days க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஆனால் அவங்களுக்கு அந்த லீக் ஆகிறதுனால பிரெயினில் ஆல்ரெடி ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கு. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ப்ரெஷர் பிரெயின் ஸ்பைனல் பார்க்கும்போது போராடும். அதனால தான் இந்த கான்ட்ராண்டிகேஷன். ஒருவேளை அவங்க அந்த ஸ்கேன் முன்னாடியே பார்த்துட்டு பண்ணினாங்கன்னா ஸ்பைனல் கொடுக்கக்கூடாது. ஜென்ரல் அனஸ்தீசியா தான் ஆப்ரேஷன். இந்த மாதிரி கட்டி இருக்கும்போது ஸ்பைனல் கொடுத்தா இந்த மாதிரி கோமாக்கு போகிற சான்ஸ். ஆனால் அவங்களுக்கு அந்த வேற சிம்டம்ஸ் எதுவும் இல்லை. அதனால அவங்களுக்கு அந்த ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3 months கொடுப்போம். அதுக்கப்புறம் ஃபிக்ஸுக்கு வரலன்னா ஸ்டாப் பண்ணுவோம். எல்லாருக்கும் வந்து இல்லை. சில கட்டிங்க அதாவது ஃபிட்ஸ் மாதிரி ப்ரெசன்டேஷன் வந்துடும். தழும்பு இருந்ததுன்னா அதனால ஃபிட்ஸ் வரக்கூடாதுக்காக டேப்லெட் கொடுப்போம். தழும்பு எதுவும் இல்லைன்னா நம்ம மெடிசன்ஸ் 3 months கழிச்சோ 6 months கழிச்சோ ஸ்டாப் பண்ணிடுவோம். பர்டிகுலராக இந்த சர்ஜரியில் என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருந்து சேலஞ்சஸ் உங்களுக்கு இந்த லொகேஷன் ஸ்பீனாய்டிங்கில் வந்து யூஸ்வலாக அந்த கட்டி ஃபுல்லாக எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ரத்த குழாய் மூளைக்கு போகிற ரத்த குழாயும்
கட்டி எடுக்கும்போது அந்த மூளை அந்த ரத்த குழாய் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இன்ட்ராபாஸ் போஸ்ட் ஆகும் அந்த மாதிரி இருக்கு. அதனால அந்த ரத்த குழாயை சுற்றி கட்டியை விட்டுட்டு நிறைய இடத்துல இந்த மாதிரி விட வேண்டியது, நிறைய ரத்த குழாயோட அந்த கட்டி உள்ளதான் போகும். ஸோ அதுதான் மேஜர் சேலஞ்ச். ஸோ அதனால பொதுவாகவே ஈவன் இப்போ எமர்ஜென்சியாக பண்ணியிருக்கோம், எலக்டிவாகவே பண்ணால் கூட இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுவோம், ஃபர்தராக பிளான் பண்ணுவோம். இந்த மாதிரி கட்டி விடலாம், எம்பலைசேஷன் சம்டைம்ஸ் ரொம்ப வேஸ்ட்லாக தான் இருக்கும். பட் எதுக்குமே வந்து அவங்களுக்கு டைம் கிடைக்கும். ஸோ பட் உங்களுக்கு நல்லபடியாக அந்த கட்டி ஃபுல்லாக வேணும். அந்த ரத்த குழாயில் படிச்சு 6 hours, பட் அது நல்லபடியாக டோட்டலி அந்த சர்ஜரி வந்து 6 hours வந்து